ஹலோ இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ஃபியரில் இருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஒரு 10% கிராஷ் ஆயிருக்கு. ஸோ 10% கரெக்ஷன் வந்து எவ்வளோ வந்து நடந்திருக்குன்னு இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்து நம்ம வந்து டேட்டா எடுத்து பார்ப்போம் இந்த வாட்டி. ஸோ 10% கரெக்ஷன் வந்து பாஸ்ட் 32 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10%க்கு மேலே கரெக்ஷன் வந்து 25 வாட்டி நடந்திருக்கு. ஓகே. ஸோ எவ்ரி கரெக்ஷன் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லணும். ஸோ நம்ம பாஸ்ட் டேட்டா நம்ம எடுத்து பார்ப்போம். ஒரு 30 இயர்ஸ் டேட்டா நம்ம எடுத்தோம்னா எவ்ரி 14 months வந்து பார்த்தீங்கன்னா 10% கரெக்ஷனுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஆயிருக்கு. ஓகே. இது எதனால ஆகுது? இந்த 10% கரெக்ஷன் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு கரெக்ஷன் தான். ஒரு 10% கரெக்ஷன் நடக்கிறது வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸும் கோ த்ரூ பண்ணணும். இப்போ யாரெல்லாம் கோ த்ரூ பண்ணலையோ அந்த 10% கரெக்ஷனில் ஃபியர் ஆகிட்டு நீங்கள் மார்க்கெட் விட்டு வெளில வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் காசு பண்ண முடியாது. நீங்கள் ஆஸ் அன் இன்வெஸ்டராக நீங்கள் இருக்கவே முடியாது. ஒரு இன்வெஸ்டராக இருக்கும் போது அந்த 10% கரெக்ஷனை நீங்கள் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு உங்களோட எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் எமோஷனலாக நீங்கள் ரெடியாக இருக்கணும். இதுதான் நான் முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கு வந்து 10% மேலே ஒரு ப்ராடக்ட்லேருந்து ரிட்டர்ன் வந்து இயர் ஆன் இயர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 5%ஓ இல்லை 10%ஓ இல்லை 15%ஓ உங்களோட கேபிட்டல்லேருந்து நீங்கள் ரிஸ்க் பண்ணுற மாதிரி, இல்லை நீங்கள் அந்த கேபிட்டல் வந்து டிப்ரிஷியேட் ஆகுது வந்து நீங்கள் பார்க்குற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட எமோஷன் வேல்யூவை கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ யாரெல்லாம் வந்து 10%க்கு கீழே உங்களோட டெப்ரிஷியேஷன் வந்து தெரியுதோ நீங்கள் வந்து எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்கும் போது என்ன ஆகும்னா நீங்கள் கண்டிப்பாக லாஸில் தான் இருப்பீங்க. இப்போ இது ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். இப்போ யாருக்கு லம்சமாக கேஷ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக 100% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த டைமில். அதை பற்றி கவலையே கிடையாது. ஒரு ஃபியூச்சர் ஒரு 1 to 2 இயர்ஸில் நீங்கள் அந்த மணியில் எவ்வளோ அப்ரிஷியேஷன் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் அந்த பேஷண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 இயர்ஸ் நீங்கள் வெயிட் ஹோல்ட் பண்ணணும். அதுதான் உங்களோட விஷயம். அது எமோஷ்னலாக நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் செய்யலான்னா, மார்க்கெட்டை டெய்லியும் பார்க்காதீங்க. நீங்கள் டெய்லியும் பார்க்குறதுனால தான் பிரச்சனையே. நீங்கள் டெய்லியும் மார்க்கெட்டை பார்க்கவே கூடாது. நீங்கள் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 6 months ஒன்ஸ் பார்த்தா கூட போதும். நீங்கள் ஈஸியாக வந்து இமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எவ்ரி 6 months வந்து நீங்கள் அதை பார்த்தா போதும் உங்களோட போர்ட்ஃபோலியோவை. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணுன்னா அவசியமே கிடையாது. அப்புறம் இன்னொன்று ஒரு மேஜர் விஷயம் என்னென்னா, இப்போ நான் வந்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கிறதுனால உங்களுக்கு அசெட் அலோகேஷன் வந்து நாங்கள் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புளுக்கும், பர்சனாலிட்டிக்கும், எமோஷன்ஸ்க்கும் இல்லை டியூரேஷனுக்கும் நாங்கள் வந்து அசெட் அலோகேஷன் நாங்கள் வந்து பண்ணியிருப்போம். ஸோ இந்த அசெட் அலோகேஷன் என்ன பண்ணுன்னா, நீங்கள் 10% கிராஷ் ஆனாக்கா மார்க்கெட்டு உங்களோட அசெட் பார்த்தீங்கன்னா 3% தான் டவுன் ஆயிருக்கும், இல்லை 2% டவுன் ஆயிருக்கும், இல்லை 5% டவுன் ஆயிருக்கும். அது ரீசன் என்னன்னா, உங்களோட ரிஸ்க்கை நாங்கள் மிட்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கிற அசெட்டில் தான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த அசெட் வந்து இப்போ மார்க்கெட் 10% டவுன் ஆயிருக்கு, ஆனால் உங்களுது வந்து 3% டவுன் ஆகிருக்கிறதுனால இதனால என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, உங்களுது சீக்கிரமாக ரிக்கவர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் 1 year ஆச்சுன்னா ரிக்கவர் ஆகிறதுக்கு உங்களுது வந்து 6 to 7 months கூட டைம் தான் எடுக்கும் உங்களுக்கு ரிக்கவர் ஆகிறதுக்கு. சரி, அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க அவசியமே கிடையாது. இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு இப்போ இருக்கிற டேட்டா படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மேலே மார்க்கெட்டில் இருக்க மாட்டாங்க. பட் யார் 200% 300% ரிட்டர்ன் எடுத்திருக்காங்களோ ஒன்லி 5% இன்வெஸ்டர்ஸ். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 years மேலே இருக்கும். ஓகே. இது ரியல் டேட்டா. இந்த டேட்டாவை படி நீங்கள் நடந்தாலே போதும், நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து பெரிய அமௌண்ட்டில் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 200% ரிட்டர்ன் எடுக்கணும், 300% ரிட்டர்ன் எடுக்கணும்னா அந்த பிஹேவியர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பிஹேவியரல் மத்தியில் நீங்கள் காமன் பீப்புள் மாதிரி நீங்கள் வந்து 2 yearsக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆகுறது, இல்லை 3 years முன்னாடியே எக்ஸிட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸஸ் தான் பண்ணுவீங்க மார்க்கெட்டில். அதுவும் நாங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் அவர் கிளைண்ட்ஸில் 100% கிளைண்ட்ஸில் நாங்கள் அது முன்னாடியே நாங்கள் சொல்லிடுவோம். இதுதான் ரீசன் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.
ஸோ பீப்புள் அண்டர் 2 இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி அசெட் அலோகேஷன் பண்ணுவோம்னா ரொம்ப கன்சர்வேட்டிவாக நாங்கள் பண்ணுவோம். டெட்டில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் கொஞ்சம் கமாடிட்டிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஈக்விட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போர்ட்ஃபோலியோ அலோகேஷனில். ஸோ யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நல்லா ரிட்டர்ன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்களா, பேஷண்ட்டாக இருங்க, இன்வெஸ்டடாக இருங்க. இந்த பீரியடில் வந்து யாரெல்லாம் புது இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ரொம்ப நல்ல டைம் இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ப்ளீஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்ல growth கிடைக்கும். இந்தியா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் 15 இயர்ஸில் இருக்கிற growth வந்து நீங்கள் எந்த கண்ட்ரிலையும் கிடைக்காது, இந்தியா மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கும். இதில் இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, பீப்புள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு நடக்குது. ஆக்சுவலி இங்கே இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஓவர்லோடு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நியூஸ் பேப்பரோ இல்லை டிவிலையோ நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன கோல் செட் பண்ணியிருக்கீங்களோ, 2 இயர்ஸ் கோல் இருக்கா, இல்லை 3 இயர்ஸ் கோல் இருக்கா, இல்லை 7 இயர்ஸ் கோல் இருக்கா, இல்லை 15 இயர்ஸ் கோல் இருக்கா, இல்லை 20 இயர்ஸ் கோல் இருக்கா, அதை பற்றி மட்டும் யோசிச்சா போதும். நீங்கள் அந்த கோல் பீரியடை நீங்கள் வந்து நியர்பை வரீங்களா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து 1 இயரோ இல்லை வந்து ஒரு 2 இயர்ஸோ இல்லை 3 இயர்ஸ் டைம் இருக்குன்னா, இப்போ நீங்கள் யோசிக்கவே வேணாம். மார்க்கெட்டோட நாய்ஸை வந்து நீங்கள் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஹவ் மேட் மணி அவுட் ஆஃப் த மார்க்கெட் ஹஸ் நாட் கான் த்ரூ திஸ் நியூஸ். இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் பேஷண்ட்டாக இருந்தாங்களோ, யார் இன்வெஸ்டடாக இருந்தாங்களோ, அவங்க மட்டும்தான் மார்க்கெட்டில் மணி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாரன் பஃபெட்டோட புக்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் அவர். இதில் நடுவில் வந்து சில இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து அவர் புக் பண்ணியிருப்பார் ப்ராஃபிட். ஓகேயா? ஆனால் அவர் ஏன் இவ்வளோ வந்து பாப்புலராக இருக்காரு, அவர் ஏன் இவ்வளோ மணி பண்ண முடிஞ்சதுன்னா, ரீசன் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பேஷன்ஸ் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் நாய்ஸ். எப்போ பீப்புள் வந்து ஃபியர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவர் கிரீடியாக இருந்திருக்காரு, வந்து கிரீடியாக இருந்தாங்களோ அவர் ஃபியர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ பேசிக்லி என்ன நான் சொல்கிறேன்னா, ஹர்டு மென்டாலிட்டியை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும், ஹர்ட் நாய்ஸை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். நிறையா பேர் 90% ஆஃப் த பீப்புள் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வித்துட்டு நம்ம இன்னொன்று ஒரு டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக வரும். அது ஹர்ட் மென்டாலிட்டி. 90% ஆஃப் த பீப்புள் அதை தான் சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஹர்ட் மென்டாலிட்டி கான்செப்டில் நீங்கள் போகக்கூடாது. ரெஸ்ட் ஆஃப் த 5% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்களோ, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணாக்கா நீங்கள் போதும். ஸோ என்னோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, ஹர்ட் மென்டாலிட்டி கான்செப்டை நீங்கள் கண்டிப்பாக நெகேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஹர்ட் சென்டிமெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஆப்பே இருக்குது. நீங்கள் ஹர்ட் சென்டிமெண்ட்டை பார்க்கலாம், ஃபியர்ஃபுல்லாக இருக்காங்களா இல்லை கிரீடியாக இருக்காங்களான்னு. ஸோ ஹர்ட் வந்து கிரீடியாக இருந்தாங்கன்னா இட்ஸ் பெட்டர் யூ கெட் ஃபியர்ஃபுல். ஹர்ட் வந்து ஃபியர்ஃபுல்லாக இருக்காங்கன்னா யூ பெட்டர் கெட் கிரீடி. நவ் இட்ஸ் த டைம் டு கெட் கிரீடி. தேங்க்யூ கைஸ். இது வந்து 90% ஆஃப் த பாப்புலேஷன் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 90% ஆஃப் த பாப்புலேஷன் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ரெஸ்ட் ஆஃப் த 10% பீப்புள் என்ன பண்ணுறாங்களோ அவங்களே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் பி காஷியஸ் அபவுட் ஹூ யூ ஆர் ஃபாலோவிங். ஹர்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. தேங்க்யூ. எந்த கன்சல்டேஷன் ஆனாலும் கன்சல்டிங் டைம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு நான் வந்து கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.